ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.0. இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு கொரியன் பிஎல் சீரிஸோட வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்ப சூப்பராக க்யூட் அண்ட் ஃபன்னியாக இருந்துச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.0வை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ நாஜுனை காட்டுறாங்க. இப்போ நாஜுன் அவங்க ஃபேவரட் ஐடலோட கான்சர்ட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்துட்டே அவங்க நல்லா சிரிச்சிட்ருக்க அங்கேயே அவரோட ஃபேவரட் ஐடல் சோய் வந்துடுறாரு. இதில் சோய் நாஜுன் கிட்ட ரொம்ப லவ்வி டவ்வியாக பேசிகிட்டு இருக்க அங்கே நாஜுன் தான் திருன்னு முழிச்சிட்ருக்கான். அப்புறம் தான் தெரியுது இப்போ காட்டின சீன் எல்லாமே நாஜுனுக்கு வந்த கனவு தான். நாஜுனுக்கே தனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சுத்தமாக புரியல. நாஜுனை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு ஸ்கூலில் கான்ட்ராக்ட் கொரியன் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்காரு. அதுவும் நாஜுன் வந்து ஸ்கூல்லலாம் ரொம்ப நார்மலான பர்சனாலிட்டாக ரொம்ப சாந்தமாக தான் இருப்பார். ஆனால் வீக்கெண்ட்ஸில் மட்டும் அவர் ஒரு ஃபேன் பாயாக அவருக்கான டேஸை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார். இப்போ ஸ்கூலில் நாஜுன் இருக்கும்போது ஒரு டீச்சர் இந்த புக்ஸ் எல்லாம் மட்டும் ஸ்டாஃப் ரூமில் வச்சுருங்களான்னு சொல்லிட்டு அவரை வேலை வாங்கிட்டு அங்கேருந்து போக அந்த புக்ஸ் வேறு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டுருக்க ஒருத்தர் மேலே நாஜுன் இடிச்சிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது அவர் இடிச்ச அந்த ஆளே இவரோட ஃபேவரட் ஐடல் சோய்தான்ட்டு. சோயை பார்த்தோன்னா நாஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது கனவா நனவான்னு ஒன்றுமே புரியல. அப்படியே ஷாக்கிங்லேயே அவரை பார்த்துட்ருக்கேன். சோயும் நாஜுனை தூக்கி வர்றதுக்கு கை கொடுக்குறாங்க. இதோட இந்த ட்ராமாவோட டைட்டில் போட்டு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நாஜுன் எப்படி சோயோட ஃபேன் ஆனாங்கிற கதையை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நாஜுன் இதுக்கு முன்னாடி வேலை தேடி இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வேலையே கிடச்சிருக்காது. அவன் நல்லா இம்ப்ரெசிவாக தான் ஆன்சர்ஸ்லாம் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனுக்கான ஜாப் கிடச்சிருக்காது. இதில் அவனுக்குன்னு அவன் ஃபேமிலிக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க அப்போ யதார்த்தமாக சோயோட இன்டர்வியூ பார்க்குறான். அதுலேயே சோய் சாங் பாடும்போது தான் அந்த சாங் என்னமோ இப்போ இவனோட சுச்சுவேஷனுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. இவனுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவன் சோயை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கான். அவங்களுக்கு ஒரு ஃபேனும் ஆயிருக்கான். லைஃப்பில் மொத்தமாக மோட்டிவேஷனே இல்லாமல் இருந்தப்ப சோயோட சாங்னால தான் அவன் ரொம்ப மோட்டிவேட் ஆயிருக்கான். இதனாலேயே சோய்க்கு பெரிய ஃபேன் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப தன்னம்பிக்கையோட வேலையெல்லாம் தேடி இருக்கான். கடைசியில் அவனுக்கு ஒரு வேலையை கிடைச்சிருச்சு. அந்த வேலையில தான் இப்போ நாஜுன் இருக்கான். இப்போ நாஜுன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அங்கே 2 லேடி ஸ்டாஃப்லாம் சோயை பற்றி ஏதோ ரூமர் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாரா அந்த மாதிரி. நார்மலாகவே ஐடல்ஸ்னால் அந்த மாதிரி ரூமர் வரும்ல. அப்போ கூட நாஜுன் என்ன பண்ணுறான்னா, நான் ஒரு நியூஸில் கேட்டேன், அதில் அந்த ஐடல் அவங்க நேம் என்ன சொன்னீங்க, அவங்க மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு அந்த ஐடல் யாருன்னே தெரியாத மாதிரி ஏதோ யதார்த்தமாக நியூஸ் பார்த்த மாதிரி சோய்க்கு சப்போர்ட்டாக நாஜுன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் ஸ்கூலில் இருக்கும்போது வெளியே எல்லாருக்கிட்டையும் அவன் ஃபேன் பாய்ங்கிறத காட்டிக்காத மாதிரி தான் நடந்துட்டு இருக்கான். இந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டினாங்கன்னா சோய் எதுக்கு நாஜுனோட ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ஐடல் தானே. அவங்க 2 மாதம் ஸ்கூல் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிமிங் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் சோய் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு யாரை இன்சார்ஜாக போடலான்ட்டு டீச்சர்ஸில் பேசும்போது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்கள தான் போடலான்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனால் சோய் என்ன சொல்கிறான்னா, எனக்கு இங்கே கைட் பண்ணுற மாதிரி ஒரு டீச்சர் வேணும்னா அதை நான் நாஜுனை தான் செலக்ட் பண்ணுவேங்கிறாங்க. ஆல்ரெடி சோயை மீட் பண்ணதுக்கே நாஜுன் இன்னும் கனவான்னு தெரியாமல் ஹார்ட் பயங்கரமாக ரேஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் சோய் தான் கூட ஒர்க் பண்ண கூப்பிட்றாருன்னு தெரிஞ்சோன்னே நாஜுனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஆனால் சோய் நாஜுன் தான் என்னோட டைப்புன்னு சொன்னோன்னே எல்லாரும் சாக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சோய் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நானும் இந்த ஸ்கூலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். அதே மாதிரி தான் நாஜுனும் இங்கே புதுசாக தானே ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட நான் ஒர்க் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை தான் சொன்னேன்னு சொல்லும் போது எல்லோரும் ஓகேங்கிறாங்க. நாஜுனும் அந்த அதிர்ச்சியிலேயே அப்படியே ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நாஜுன் வீட்டுக்கு வந்தோடனே அவர் ஃப்ரெண்டு ஜீசங் திட்டுறாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஜீசங் தான் அந்த பேண்டோட மேனேஜர் போல். ஆனால் சோய் இப்படி ஸ்கூலுக்கு வரதெல்லாம் அவர் சொல்லலை இல்லை, அதனால் அவர்கிட்ட கத்திட்டு இருக்க ஜீசங் சொல்கிறான், நான் மேனேஜர் தான், ஆனால் எனக்கு எப்படி அவங்களோட எல்லா ஸ்கெடியூலுமே தெரியும். சோய் என்ன பண்ணுறான்லாம் எனக்கெல்லாம் முழுசாலாம் ஒன்றும் தெரிய போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நாஜுனும், உனக்காக போய் நான் நல்லா சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் பாரு, உனக்கு நான் இனிமேல் சமைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கத்திட்டு இருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் நாஜுன் தான் சமைச்சு கொண்டு வந்து வைக்கிறான். ஏன்னா அவன் ஜீசங்கோட வீட்டில் தானே தங்கியிருக்கான். அதனால் அப்போ ஜீசங் கேட்குறான், நீ ஏன் உங்கள் அம்மா கிட்ட இப்பெல்லாம் பேசுறது இல்லைன்ட்டு. ஆனால் நாஜுன் அதுக்கு சரியாக எந்த பதிலும் சொல்லலை. அப்போ ஜீசங், நீ சோயோட ஃபேன் தானே, அப்புறம் எதுக்கு சோய் உங்கள் ஸ்கூலுக்கு வரனால நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது ஏன் நடந்திருக்க வேணாங்கிற மாதிரி யோசிக்கிறேன்னு
கேட்க அதுக்கு நாஜுன் நினச்சி பார்க்குறான், இப்போ சோயை அவன் ரெகுலராக மீட் பண்ண போகிறது எல்லாமே அவனுக்கு ஹாப்பி தான். ஆனால் இது மூலமாக அவன் ஸ்கூலுக்கே இவன் இப்படி ஒரு ஃபேன் பாய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு தான் அவன் வந்து பயப்படுறான். ஏன்னா இது வரைக்கும் அவன் ப்ரிட்டன் பண்ணிட்டு தானே இருக்கான். அவனோட இன்னொரு சைடை எல்லாரும் பார்த்துருவாங்களோன்னு தான் அவன் யோசிக்கிறான். ஆனால் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸே ஷாக் ஆகிற மாதிரி அவன் ஏதோ வெட்டிங்க்கு போகிற மாதிரி கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கான். கேட்டால் நான் எப்போ இதே மாதிரி தான் ரெடி ஆகிட்டு வருவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஃபிலிமிங்க்கு போகலான்னு பார்க்க அவனுக்கு ஆப்போசிட்லேயே சோய் வந்து நின்றுட்டு இருக்கான். நாஜுனுக்கு மறுபடியும் ஹார்ட் ரேஸ் ஆக ஆரம்பிக்குது. சோயும் நீங்கள் இப்போ ஃபிலிமிங் நடக்கிற இடத்துக்கு தானே போறீங்கன்னு சொல்லிட்டு அவனே நாஜுனை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவங்க நடந்து போயிட்டு இருக்க நாஜுனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாமல் அப்படியே பம்பி நடந்துட்டு இருக்கான். அப்போ சோய் கேட்குறான், நீங்கள் என்னோட ஐ கான்டாக்டை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒருவேளை நான் உங்களை சூஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு எதாவது கோவமான்ட்டு. ஆனால் நாஜுன் அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வேணால் வேற யாராச்சும் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல சோய் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி நீங்கள் என் டைப்புன்ட்டு. அதுக்கு நாஜுனும், ஓ நீங்களும் நானும் நியூ கமர் அதை சொல்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு சோயும், இல்லை நான் சொன்னது என்னென்னா நீங்கள் என்னோட டைப், நீங்கள் தான் என்னோட ஐடியல் டைப்புன்னு சொல்ல அப்படியே சோய் நாஜுனை பார்த்துட்டு இருக்க. நாஜுனுக்கு அப்போ தான் புரியுது அவனோட பயாஸே தங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. மறுபடியும் நாஜுனோட ஹார்ட் ரேஸாக அவனே பார்த்துட்டு இருக்க. இந்த ட்ராமாவோட எபிசோட் 1 முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணட்டுமான்ட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சங்கவி டாக்ஸ் 2.0ல நான் இந்த ட்ராமா போடுறேன். சங்கவி டாக்ஸில் போடுறதுக்கு எனக்கு வேறு ஏதாவது நல்ல கே ட்ராமா இல்லை மூவி ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ ஏதாவது நல்ல ரெக்கமெண்டேஷன் தான் தேடிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.